அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியடைய நமக்கு கவனம் மிகவும் முக்கியம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நாம் போதிய அளவு நம் இலக்கை நோக்கி கவனம் செலுத்துகிறோமா? இல்லை. நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதா என்பதை பற்றி புரிந்து கொள்ள இந்த கதையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. ஒரு கிராமத்தில் இருக்கும் கோவிலில் துறவிகள் பலர் வாழ்ந்து வந்தனர். அங்கிருக்கும் ஒரு துறவிக்கு அந்த கோவிலில் இருக்க பிடிக்கவில்லை. ஒரு நாள் குருவிடம் சென்று அந்த துறவி அவருடைய மனதில் இருப்பதை கூறுகிறார். இங்கிருக்கும் பல பேர் என்னை பற்றி முதுகுக்கு பின்னாடி பேசி கிண்டல் செய்கிறார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் உங்களால் முடிந்தால் என்னை வேறு இடத்திற்கு மாற்றிவிட முடியுமா என்று கெஞ்சி கேட்கிறார். இப்போது குரு ஒரு ஸ்பூன் நிறைய தண்ணீரை நிரப்பி அவரிடம் கொடுக்கிறார். இதை எடுத்துச் சென்று இந்த கோவிலை ஒரு சுற்று சுற்றிவிட்டு வர வேண்டும். ஆனால் இதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தக்கூடாது. அவ்வாறு வந்துவிட்டால் இங்கிருந்து உன்னை உடனேயே மாற்றிவிடுகிறேன் என்று கூறினார். அதை கேட்ட துறவியும் நாம் இங்கிருந்து கிளம்ப போகிறோம் என்ற சந்தோஷத்தில் அந்த வேலையை மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செய்து முடிக்கிறார். குரு வைத்த பரீட்சையில் வெற்றி அடைந்த துறவி மகிழ்ச்சியாக என்னை எந்த இடத்திற்கு மாற்றப் போகிறீர்கள் என்று குருவிடம் கேட்க, அதற்கு குருவும் இப்போது நீ கோவிலை சுற்றி வரும்போது உன்னை மற்றவர்கள் கிண்டல் செய்வதை நீ கவனித்தாயா என்று கேட்கிறார். அந்த துறவியோ என்னுடைய கவனம் முழுவதும் அந்த ஸ்பூனில் இருந்த நீர் சிந்திவிடக் கூடாது என்பதில் இருந்ததால் என் முதுகுக்கு பின்னாடி பேசிய எதையும் நான் கவனிக்கவில்லை. சொல்லப்போனால் எனக்கு எதுவும் கேட்கவில்லை என்று கூறினார். இந்த கதையில் வருவது போலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பற்றி எதிர்மறையாக பேசுவதும் கிண்டல் செய்வதுமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய கவனம் இலக்கின் மீது மட்டும் இருந்தால் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி நம் இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். உங்கள் இலக்கை அடைய கவனம் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா? இதை நீங்களும் முயற்சித்து பாருங்களேன். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.